சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேருபட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தேவன் இல்லாமல் நாம் செய்யும் எல்லா முயற்சிகளும் வீணாகும் என்பதையும், நம்முடைய வாழ்க்கை, வேலை, குடும்பம் ஆகிய அனைத்திலும் தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற உண்மையும் கற்றுக் கொடுக்கிறது. நாம் எவ்வளவு பாடுபட்டாலும் தேவன் ஆசீர்வதிக்காமல் உண்மையான வெற்றி பெற முடியாது. மேலும் பிள்ளைகள் நமக்கு கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று இந்த சங்கீதம் கூறுகிறது. தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் நம் குடும்பம் ஆசீர்வாதத்தாலும் சமாதானத்தாலும் நிரம்பும். இன்று உங்கள் திட்டங்கள், முயற்சிகள், குடும்பம், எதிர்காலம் அனைத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் கட்டின வாழ்க்கை ஒருபோதும் சிதைவதில்லை. அதை ஆசீர்வாதத்தாலும் சமாதானத்தாலும் நிலையான சந்தோஷத்தினாலும் நிரப்புவார். எனவே இன்று முதல் தேவனை நம்பி நடக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். ஆமேன்.